வினாக்களினை மெயில் பண்ணுவதன் ஊடாக அதற்குரிய விளக்கங்கள் ஒரு சில வகுப்புகளிலே உங்களுக்கு வழங்கப்படும் என்பதனையும் கூறி அந்த ஏனைய 10 வினாக்களுக்கு உரிய விடைகளை நீங்கள் பாருங்கள். அவ்வாறு விளங்காத பட்சத்திலே அதற்கு மெயில் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கு அடுத்த எண் விளக்கத்திலே அடுத்த விடயத்திற்கு போவோம். தொடர்ச்சியான வினாக்கள் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அடிப்படையிலே திரும்ப திரும்ப மீள பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இது உண்மையிலே இதனுடைய பயிற்சியினுடைய ரகசியம் என்னென்று சொல்லி சொன்னால், தரம் 3ஆம் வகுப்பு ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி, தரம் 4 ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி, தரம் 5 ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியிலே கொடுக்கப்பட்டுள்ள விடயங்கள் தனித்தனியாக எழுதப்பட்டுள்ளது. அந்த 3 ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியினுடைய தொகுப்பாக தரம் 3லே சில விடயங்கள் தரம் 4லே வரும், தரம் 4லே சில விடயங்கள் தரம் 5லே வரும். எனவே சில விடயங்கள் மீள வந்தாலும் அது ஒவ்வொருவருடைய ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டியிலே கொடுக்கப்பட்டுள்ள விடயங்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த விடயங்கள் விளங்கப்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக இன்றைக்கு பார்க்கப்பட போகின்ற அடுத்த விடயத்தை பார்த்தோம்னா, ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டி உங்கள் கைகளிலே காணப்படும் என்று சொல்லி சொன்னால், அதிலே தேர்ச்சி மட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது 4.1.3. அதாவது 4வது தரத்திலே 1வது அலகிலே 3வது தேர்ச்சி மட்டத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்த விடயங்கள் திரும்ப ஒருக்கா பார்க்க போறோம். அந்த ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டியிலே காணப்படுகிறது. அதிலே சொல்லப்பட்ட தேர்ச்சி மட்டம் 4 இலக்கு எண் ஒன்றை இலக்கங்களின் இடப்பெருமானங்களுக்கு ஏற்ப விரித்தெழுதி காட்டு. அந்த தேர்ச்சி 4 இலக்கு எண்கள் காணப்படுது. அவற்றை இலக்கங்களினுடைய இடப்பெருமானங்களுக்கு ஏற்ப என்ன செய்ய போகின்றோம், விரித்தெழுதி காட்ட போறோம். அதுதான் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ள தேர்ச்சியாக காணப்படும். இதன் அடிப்படையில் பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. 358 10 நடத்தி இலக்கத்தின் எண் பெருமானம் யார்? அதாவது 358 என்ற இலக்கம் காணப்படுகிறது. முதல் நாள் வகுப்பிலே சொல்லப்பட்ட விடயம். இதிலே 10 இலக்கத்தினுடைய எண் பெருமானம் இது 1கள், இது 10கள், இது 100கள். எனவே 5கள் 10களாக காணப்படும். ஒரு சைவர் கூடும். எனவே எண் பெருமானம் 50ஆக காணப்படும். 1களுக்கு சைவர் எதுவுமே வராது. 10களுக்கு 1 சைவர் வரும். 100களுக்கு 2 சைவர் வரும். 1000களுக்கு 3 சைவர் வரும். 10,000களுக்கு 4 சைவர் வரும். இதன் அடிப்படையிலே 10களுக்கு 1 சைவர் வரும். எனவே எண் பெருமானத்தை அந்த 5 இப்படி எழுதி போட்டு அதனுடைய 1 சைவரை போடுவோம். அதே என்னவாக காணப்படும், 50ஆக காணப்படும். அடுத்தது 4337 10 நடத்தி இலக்கத்தின் எண் பெருமானம் யார்? 4337 4337 1கள், 10கள், 100கள், 1000. 10 நடத்தி இலக்கத்தினுடைய எண் பெருமானம் 3. 10க்கு எத்தனை சைவர் வரும் என்று சொல்லி சொன்னால் 1 சைவர். எனவே எண் பெருமானம் 30ஆக காணப்படும். அடுத்தது 3807 100 நடத்தி இலக்கத்தின் எண் பெருமானம் யார்? 3807 என்ன கேட்கப்பட்டிருக்கு? 100 நடத்தி இலக்கத்தினுடைய எண் பெருமானம். இது 1கள், இது 10கள், இது 100கள், இது 1000. எனவே 8 100 நடத்தி இலக்கத்தினுடைய பெருமானம் 2 சைவர் வரும். எனவே 800ஆக காணப்படும். அடுத்தது 4005 100 நடத்தி இலக்கத்தினுடைய எண் பெருமானம் யார்? 4005லே 100 நடத்தி இலக்கத்தினுடைய எண் பெருமானம் 4005. இதிலே 100 நடத்தி இலக்கத்தினுடைய எண் பெருமானம் சைவர் சைவராக காணப்படும். ஏன்? இதிலே 100கள், இது 1கள், இது 10கள், இது 100கள், இது 1000. 100களிலே சைவர் காணப்படுகிறது. எனவே எண் பெருமானம் 100கள் என்னவாக காணப்படும், பூஜ்ஜியமாக காணப்படும். 1 பூஜ்ஜியம் போட்டாலும் சரி, 2 பூஜ்ஜியம் போட்டாலும் சரியாக காணப்படும். அடுத்தது 8436 1000 நடத்தி இலக்கத்தின் பெருமானம் யார்? 8436 1000 நடத்தி இலக்கத்தின் பெருமானம் 1கள், 10கள், 100கள், 1000. 1000 நடத்தி இலக்கத்தினுடைய பெருமானம் யார்? எனவே 1000 நடத்தி இலக்கத்திலே 8 காணப்படுகிறது. இதனுடைய பெருமானம் காணப்படணும். 10கள் என்றால் 1 சைவர், 100கள் என்றால் 2 சைவர், 1000கள் என்றால் எத்தனை சைவர், 3 சைவர். எனவே 8000ஆக காணப்படும். எனவே 8436 1000 இடத்து இலக்கத்தினுடைய பெருமானம்
எண்ணாயிரமாக காணப்படும். அடுத்த கேள்வி 6868 1000 இடத்து இலக்கத்தின் பெருமானம் 6868 ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரம். 1000 இடத்து இலக்கத்தினுடைய பெருமானம் யாது? ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்களிட 1000 வந்து 6 3 0 1 2 3. எனவே 1000 இடத்து இலக்கத்தினுடைய பெருமானம் 6000 காணப்படும். அடுத்த வினா 7458 ஒன்று இடத்து இலக்கத்தின் பெருமானம் யாது? எனவே 7458 ஒன்று இடத்து இலக்கத்தின் பெருமானம் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரம். எனவே ஒன்று இடத்து இலக்கத்தின் பெருமானம் அதே பெருமானம் வெறும் 8 காணப்படும். அடுத்தது 2470 ஒன்று இடத்து இலக்கத்தின் பெருமானம் 2470 ஒன்று இடத்து இலக்கத்தின் பெருமானம் 1 10 100 1000. ஒன்று இடத்து இலக்கத்துடைய பெருமானம் வந்து 0 காணப்படும். 3687 10 இடத்து இலக்கத்தின் பெருமானம் 3687 10 இடத்து இலக்கத்தின் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரம். 10 இடத்து இலக்கத்தினுடைய பெருமானம் 8 ஒரு சைவர் வந்து காணப்படும் 80 காணப்படும். அடுத்தது வந்து 6831 100 இடத்து இலக்கத்தின் பெருமானம் 6831 100 இடத்து இலக்கத்தின் பெருமானம் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரம். எனவே நூறுக்கள் 8 2 சைவர் வரும். எனவே 800 காணப்படும். இதனுடைய விளக்கம் வந்து ஏற்கனவே நேற்றைய தினம் விரிவாக விளங்கப்படுத்தப்பட்டது. இன்றைய தினம் அதனுடைய பயிற்சிக்காக அந்த வினாக்களுக்கான விளக்கங்கள் வந்து தரப்பட்டுள்ளன. இனி அடுத்த ஒரு விடயம் வந்து காட்டப்படுக பின்வரும் எண்களினுடைய இலக்கங்களினுடைய பெருமானங்களை ஏற்ப விரித்து எழுதட்டும். அப்ப இலக்கத்தினுடைய பெருமானத்திற்கு ஏற்ப ஏற்கனவே பார்த்த நாங்கள் எண்பெருமானம் என்றால் என்ன, இடப்பெருமானம் என்றால் என்ன, இதன் அடிப்படையிலே வந்து இவற்றை வந்து என்ன செய்ய போறோம், விரித்து எழுத போறோம். உதாரணமாக 6482 இது ஒன்றுக்குள்ளாக காணப்படும், இது நூறுக்குள்ளாக காணப்படும், இது பத்துக்களாக காணப்படும், இது நூறுக்களாக காணப்படும், இது ஆயிரங்களாக காணப்படும். எனவே ஒன்றுக்குள் 2 காணப்படும். 8க்கள் வந்து 8 10க்கள் என்றால் ஒரு சைவர் வெறும் 8 10க்கள் 80 காணப்படும். 4 நூறுக்கள் அப்ப 400 காணப்படும். 6 ஆயிரங்கள் 6000 காணப்படும். எனவே 6482 6482 ஒன்றுக்கள் 2 பத்துக்கள் 8 10க்கள் 80 4 நூறுக்கள் 400 6 ஆயிரங்கள் 6000. விதித்து எழுதினோம்டா 6000 400 கூட்டினா 6400. 6480 கூட்டினோம்டா 6480. அதோட 2 கூட்டினோம்டா 6482 காணப்படும். எனவே பின்வரும் எண்களை வந்து விதித்து எழுதட்டுமா? விதித்து எழுதுவதற்கு சுகமான வழி. எத்தனை இலக்கம் உங்களுக்கு தெரிகிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சுகமான சுருக்கமான இலகுவான வழி 2168. இதனை வந்து விதித்து எழுதட்டுமா என்றால் இதை நூறுக்கள் என்று எழுதுங்கள், இதை பத்துக்கள், இத ஒன்றுக்கள், இது பத்துக்கள், இது நூறுக்கள், இது ஆயிரங்கள். எனவே ஆயிரங்கள் என்றால் அதே இலக்கம் 2 எழுதுங்கள். எத்தனை சைவரும் ஆயிரங்கள் என்றால் 3 சைவர். ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு சக என்ற அடையாளத்தை போடுங்கள். அடுத்தது ஒன்று காணப்படுது. ஒன்று என்னவா? நூறுக்கள். அப்ப நூறுக்கள் என்றால் எத்தனை சைவர் வரும்? 2 சைவர். அடுத்தது பத்துக்கள். பத்துக்கள் என்றால் 6 பத்துக்கள். 6 பத்துக்கள் என்றால் எத்தனை சைவர்? ஒரு சைவர் வரும். ஒன்றுக்கள் என்றால் அப்படியே வரும். எனவே 2168 காணப்படும். திரும்பவும் சொல்லுறேன் பாருங்க எப்படி என்று சொல்லி சொன்னா, ஒன்றுக்கள் வந்து ஒன்றுக்களிலே வந்து என்ன இலக்கம் எழுதப்பட்டாலும் அதே இலக்கம் அப்படியே வரும். 3 எழுதப்பட்டா 3 வரும், 2 எழுதப்பட்டா 2 வரும், 1 எழுதப்பட்டா 1 வரும், 5 எழுதப்பட்டா 5 வரும், 0 எழுதப்பட்டா 0 வரும்.
பத்துக்கள் என்ற இலக்கத்திலே பார்த்தீங்கன்னா எந்த இலக்கம் எழுதப்பட்டாலும் அதோடு ஒற்று சைவர் வரும். பத்துக்களுக்கு வந்து எந்த இலக்கம் வந்து எழுதினாலும் அதோட வந்து அந்த இலக்கத்தையும் எழுதி ஒரு சைவர் வரும். நூறுக்கள் என்ற எந்த இலக்கம் எழுதினாலும் அந்த இலக்கத்தோட 2 சைவர் வரும். எத்தனை சைவர்? 2 சைவர். ஆயிரங்கள் என்ற எந்த இலக்கம் எழுதினாலும் அந்த இலக்கத்தோட 3 சைவர் காணப்படும். இதன் அடிப்படையிலே தான் விரித்தெழுதுதல் வந்து காணப்படும். எனவே அதன் அடிப்படையிலே விரித்து எழுத சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 8975 8975 இதனை எழுத்தில் எழுதுவோம். 8000 1 2 3 சக 900 9 2 சைவர் சக 70 7 1 சைவர் சக 5. எனவே விரித்து எழுதினா 8000 சக 900 சக 70 சக 5 8975 காணப்படும். அடுத்தது பார்ப்போம் 2535. 2535. எனவே 2000 1 2 3 சைவர் சக 500 5ஓட 2 சைவர் சக 30 3ஓட 1 சைவர் சக 5 2535 காணப்படும். அடுத்தது 6513. 6000 6ஓட 3 சைவர் 500 5ஓட 2 சைவர் 13 1ஓட 1 சைவர் 3 6513 காணப்படும். அடுத்தது 7406. 7ஓட 3 சைவர் 4ஓட 2 சைவர். பத்துக்களிலே வந்து சைவர் காணப்படுகிறது. எனவே சைவர் சைவர் சக 6. அடுத்தது வந்து 3610. 3610 3000 3ஓட 3 சைவர் 6000 6ஓட 2 சைவர் 10 1ஓட 1 சைவர் சக சைவராக காணப்படும். அடுத்தது வந்து 5712. 5712 5ஓட 3 சைவர் 700 7ஓட 2 சைவர் 12 1ஓட 1 சைவர் 2. அடுத்தது வந்து 9999. 9999 9ஓட 3 சைவர் அடுத்து 9ஓட 2 சைவர் அடுத்து 9ஓட 1 சைவர் அடுத்து 9ஓட 1. அடுத்த கேள்வி 6827. 6827 6ஓட 3 சைவர் 8ஓட 2 சைவர் 2ஓட 1 சைவர் 7. அடுத்த வினா 7320. 7ஓட 3 சைவர் 3ஓட 2 சைவர் 2ஓட 1 சைவர் சைவராக காணப்படும். இதுதான் பின்வரும் எண்களுடைய இலக்கங்களுடைய பெருமானத்திற்கு ஏற்ப விரித்தெழுதி காட்டுகிறது. அந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ளது. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. 8000 4 100க்கள் 10க்கள் இல்லை 1க்கள் இல்லை இவ்வொன்றாகும். அப்ப பின்வரும் வினாக்களை ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள மாதிரி